ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி நிறைய தேட்டரில் வெளியாக இருக்க மெய்யழகன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மெய்யழகன் திரைப்படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மெய்யழகன் திரைப்படம் 96 திரைப்படத்தை இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் இந்த படத்தில் அரவிந்த் சாமி, கார்த்தி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் மற்றும் பல நடிப்பில் இன்றைக்கி வெளியாயிருக்கு. ஸோ படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்துடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோன்னா, அரவிந்த் சாமி 20 வருடத்துக்கு முன்பு தஞ்சாவூரில் உள்ள அவருடைய நிலங்களை விற்றுட்டு அவங்க அப்பாவோட சென்னை போகிறாரு. போனதுக்கு பிறகு 20 வருடத்துக்கு பிறகு ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு போயிடலான்னு சொந்த ஊருக்கு மீண்டும் வராரு. ஸோ அங்கே வந்து அவரை கார்த்தி விடாமல் துரத்துறாரு. அவர் கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் படத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை சுருக்கம். படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவில் பாசிட்டிவ் பார்த்துருவோம். படத்துடைய பாசிட்டிவ்னா படத்துடைய இயக்குனர் பிரேம்குமார் தான். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவியாக தெரிஞ்சிச்சு. அதுக்கு அவர் எழுதிய ஸ்க்ரீன் பிளே, ஸ்கிரிப்ட் முக்கிய காரணம். அதுலேயும் கிராமப்புறத்தில் மக்கள் இன்னும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய பாசம்னா என்ன அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே இயல்பாகவே வந்து காட்டியிருந்தார் படத்துடைய இயக்குனர். அதே போல் இந்த படத்துக்கு அவர் தேர்வு பண்ண கேரக்டர் எல்லாமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்க. கார்த்தி, ராஜ்கிரண், ஸ்ரீதேவி, அதை விட அரவிந்த் சாமி வேறு லெவல் நடிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக படத்துடைய இசையமைப்பாளர் கோவிந்த் பசானா சூப்பராக பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருந்தார். பாடல்களும் கரெக்டான இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ பாடல்களும் கேட்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்த படத்தில் நடித்த நடிகர்கள் அனைவருமே வேறு லெவல் நடிச்சிருந்தாங்க. அதில் கார்த்தி, அரவிந்த் சாமியோடைய கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதிக பேசுகிற கார்த்தி அந்த ரோலாகவே ஏற்று நடிச்சிருந்தார். அரவிந்த் சாமியும் எமோஷ்னலாகவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து படத்தில் நடிச்சிருந்தார். ஸ்ரீதிவ்யா சின்ன ரோல் நடித்தாலும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ராஜ்கிரனும் அவர் கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தார். படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸாகவும் படம் சூப்பராக இருந்துச்சு. 96 படம் போலவே இந்த படமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்குள்ளே தான் நடக்கிற கதை. ஸோ அதுலேயும் இரவில் காட்டின காட்சிகள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது ஒரு தரமான ஃபேமிலி ஃபீல் குட் மூவியாகவும் ஒரு மலையாள படத்தை பார்த்த ஃபீல் வந்துச்சு. ஆனால் படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 டைம் செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் ரொம்பவே லேகான மாதிரி இருந்துச்சு. அதில் சொல்லக்கூடிய ஸ்டோரி எல்லாமே படத்துக்கு தேவையில்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு 90% கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமியை தான் காட்டுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடந்த அந்த ஸ்டோரிக்கும் செகண்ட் ஹாஃபில் நடந்த ஸ்டோரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் இல்லாமல் போனது ஒரு மிகப்பெரிய லேகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய 2 டைம் 2 hours 40 minutes. ஸோ அங்கேயும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃபுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போல் இன்னுமே வந்து சூப்பராக கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. இருந்தாலும் 96 திரைப்படத்துக்கு அடுத்தபடியாக ஒரு தரமான ஒரு ஃபீல் குட் மூவியை படத்துடைய இயக்குனர் நமக்கு கொடுத்துருக்கார். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்க வேண்டிய ஒரு படமாக மெய்யழகன் திரைப்படம் இருக்குது. ஸோ இந்த மெய்யழகன் திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.8 தரலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவியாக வெளியே இருக்குது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தரீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.